மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் அமைப்புடன். பங்களாதேஷில் அரசாங்க வேலைகளுக்கான ஒதுக்கீட்டு முறையை எதிர்த்து நடந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு பின்னர் ஆளும் அவாமி லீக் கட்சியின் கூட்டணி அரசாங்க போராட்டங்களை ஒடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. நேற்று பிறப்பிக்கப்பட்ட நிர்வாக ஆணையின்படி ஜமாத் இஸ்லாமிய கட்சியும் அதன் மாணவர் பிரிவும் தடை செய்யப்பட்டுள்ளன. 2 வாரங்களுக்கு மேல் மாணவர்கள் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டங்களில் 150க்கும் மேற்பட்டோர் மரணமடைந்தனர். போராட்டத்தை கட்டுப்படுத்த ஊரடங்கு பிறப்பித்த பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா ஜமாத் இஸ்லாமிய கட்சியும் பங்களாதேஷ் தேசியவாத கட்சியும் ஆர்ப்பாட்டத்தில் வன்முறையை தூண்டிவிட்டன என்று குற்றம் சாட்டியுள்ளார். தடை நடவடிக்கைகளை சட்டவிரோதம், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்றும் அரசாங்கம் அமைப்புகளை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள் மீது ஜமாத் இஸ்லாமிய கட்சி மீதும் பழி சுமத்தும் போக்கும் என்றும் ஜமாத் கட்சியின் தலைவர் ஷாவிர் ரஹ்மான் கூறியுள்ளார். நாட்டின் நலன் கருதி தடை நடவடிக்கையை செயல்படுத்த நிர்வாக ஆணை பிறப்பிக்கப்பட்டது என்று சட்ட நீதித்துறை நாடாளுமன்ற விவகாரங்களின் அமைச்சர் அன்சுல் ஹக் ரைடர் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். மதச்சார்பற்ற அரசியலமைப்பின் சட்டத்திற்கு எதிரானது என்ற காரணத்தால் பங்களாதேஷ் நீதிமன்றம் கடந்த 2013 ஜமாத் அமைப்பின் அரசியல் கட்சி தேர்தலில் பங்கேற்க தடை விதித்தமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க தேர்தல் களத்திலிருந்து ஜோ பைடன் விலகியதன் பின்னர் கடும் போட்டி நிலவும் 6 மாகாணங்களில் கமலா ஹாரிஸ் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக புதிய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் ப்ளூம்பெர்க் செய்திகள் முன்னெடுத்த ஆய்வுகளிலேயே கமலா ஹாரிஸின் ஆதரவு அதிகரித்துள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜூலை 24 முதல் 28 வரையான நாட்களில் முன்னெடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் மிச்சிகனில் ட்ரம்பை விட ஹாரிஸ் 11% புள்ளிகள் முன்னிலை வகிக்கின்றமை தெரிய வந்துள்ளது. இவ்வாறு இருக்கையில் அரிசோனா, விஸ்கான்சின் மற்றும் நெவாடாவில் ட்ரம்பை விட ஹாரிஸ் 2% புள்ளிகள் முன்னிலையில் உள்ளதாகவும், பென்சில்வேனியாவில் டொனால்ட் ட்ரம்ப் 4 புள்ளிகள் முன்னிலையிலும், வடகரோலினாவில் 2% முன்னிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஜார்ஜியாவில் இருவருக்கும் ஒரே பலம் உள்ளதாகவும், 7 மாகாணங்களில் விஸ்கான்சில் மட்டும் ட்ரம்ப் தனது வெற்றி வாய்ப்பை ஜோ பைடன் ஒப்பிடும்போது ஹாரிஸுடன் குறைத்துக் கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஜூலை 1 முதல் 5 வரையான கருத்து கணிப்பில் டொனால்ட் ட்ரம்ப் அரிசோனாவின் பைடனை விட 3% புள்ளிகளால் முன்னிலையில் இருந்தார். பைடன் மிச்சிகனில் 5 புள்ளிகளும் விஸ்கான்சில் 3 புள்ளிகளும் முன்னிலை பெற்றிருந்தார். இதையடுத்து தற்போது ஜோ பைடன் விலகியுள்ள நிலையில் ட்ரம்பை பின்னுக்கு தள்ளி கமலா ஹாரிஸ் 6 மாகாணங்களில் முன்னிலை கண்டுள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டுமன்றி துணை ஜனாதிபதி யார் என அறிவித்த பின்னர் இந்த 7 மாகாணங்களுக்கும் சுற்றுப்பயணம் ஒன்றை இரு வேட்பாளர்களும் முன்னெடுக்க உள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. கைப்பற்றப்பட்ட 86% காச பகுதி தற்போது இஸ்ரேலின் வெளியேற்ற உத்தரவின் கீழ் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பினருக்கு இடையிலான போர் நடவடிக்கை கிட்டத்தட்ட 1 வாரத்தை நெருங்க உள்ளது. காசாவில் பெரும்பாலான உட்கட்டமைப்பு இஸ்ரேலிய ராணுவம் முற்றிலுமாக சிதைத்துள்ளது. இந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட 86% காசா பகுதியில் தற்போது இஸ்ரேலின் வெளியேற்ற உத்தரவின் கீழ் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தகவல்கள் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் தாக்குதல் மற்றும் இடமாற்றத்தின் போது திங்கட்கிழமை கூடுதலாக 33 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேலிய ராணுவம் புதிய வெளியேற்ற உத்தரவை பிறப்பித்த பிறகு ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் மற்றும் அகதிகள் முகாமில் இருந்து திங்கட்கிழமை வெளியேறி வருகின்றனர். இது தொடர்பாக பேசிய பாலஸ்தீன ஒருவர், எங்கள் வாழ்க்கை துண்டு துண்டாக உள்ளது, தங்களிடம் ஒன்றுமே இல்லை, கடவுளை தவிர வேறு யாரும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி நெருங்கி வருவதால் கிரீன் கார்டு வைத்திருப்பவர்கள் தங்களது குடியுரிமையை உறுதி செய்து தங்கள் வாக்குகளை பதிவு செய்யுமாறு வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவில் கிரீன் கார்டு வைத்திருக்கும் இந்தியர்களுக்கும் 3 வாரங்களில் குடியுரிமை பெறலாம் என்று ஆசிய அமெரிக்க பசிபிக் தீவு வாசிகள் தலைவர் சேகர் நரசிம்மன் தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி ஜோ பைடனின் நிர்வாகத்தின் கீழ் தகுதியான கிரீன் கார்டு வைத்திருப்பவர்கள் குடியுரிமை பெறுவது
வெளியிடுவது எளிது என்று அவர் கூறியுள்ளார். நவம்பர் 5ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பெரும்பான்மையான இந்தியர்களின் வாக்குகள் முக்கியமானதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தற்போது சுமார் 10 லட்சம் இந்தியர்கள் கிரீன் கார்டுகளுக்காக வைத்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அவர்களில் வைத்தியர்கள், பொறியியலாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் போன்ற திறமையான மக்கள் உள்ளனர். கிரீன் கார்டு பெற்று 5 ஆண்டுகளாக அமெரிக்காவில் வசிப்பவர்கள் உடனடியாக குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று நரசிம்மன் வலியுறுத்துகின்றார். ஏனெனில் அவர்களின் வாக்குகள் இத்தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என நம்பப்படுகின்றது. குடியரசு துணைத் தலைவர் கமலா ஹாரிஸ் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது இந்திய அமெரிக்கர்கள் மற்றும் ஆசியர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் மீண்டும் கொரோனா அலையொன்று பரவி வரும் நிலையில் தடுப்பூசிகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் மீண்டும் ஒரு கொரோனா அலை பரவி வருகின்றது. தற்போது பரவும் கொரோனா மாறுபாடு தீவிரமானது அல்ல என்றாலும் மக்கள் சிலர் தடுப்பூசி போட்டுக்கொள்ள விரும்புகின்றார்கள். ஆனால் தற்போதைய விதிப்படி சுவிட்சர்லாந்தில் மருந்தகங்கள் தாங்களே தடுப்பூசி ஆர்டர் செய்து வாங்கிக் கொள்ள வேண்டிய நிலை உள்ளது. ஏற்கனவே தடுப்பூசிகளுக்கு தட்டுப்பாடு நிலவும் நிலையில் எவ்வளவு தடுப்பூசி ஆர்டர் செய்ய வேண்டும் என்பதில் சற்று குழப்பமான சூழ்நிலை நிலவுகின்றது. அதாவது இஷ்டத்துக்கு தடுப்பூசிகளை வாங்கி குவிக்க முடியாது. ஒரு தடுப்பூசி டோஸ் விலை 80 சுவிஸ் பிராங்குகள். இதுபோக ஊசி வாங்குவது, மருத்துவருக்கான கட்டணம் என ஒரு தடுப்பூசிக்கு ஓரளவு பெரிய தொகை மக்கள் செலவு செய்ய வேண்டியுள்ளது. ஆகவே எத்தனை பேர் தடுப்பூசி போட்டுக்கொள்வார்கள் என்பதை கணக்கிட இயலவில்லை. அத்துடன் அதிக அபாயத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி பெற காப்பீடு உண்டு, மற்றவர்களுக்கு கிடையாது. ஆக ஒரு பக்கம் தடுப்பூசி தட்டுப்பாடு, மறுபக்கம் எவ்வளவு தடுப்பூசி ஆர்டர் செய்வது என தெரியாமல் திகைக்கும் மருந்தகங்கள் என குழப்பமான ஒரு சூழல் நிலவுகின்றது. கடன் நெருக்கடியிலிருந்து நாட்டை ஸ்திரப்படுத்திய இலங்கையின் தலைமையும் மக்களையும் பாகிஸ்தான் பாராட்டியுள்ளது. அத்துடன் இலங்கையின் அனுபவத்தில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள முடியும் என்று பாகிஸ்தான் கூறியுள்ளது. இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இருதரப்பு அரசியல் ஆலோசனைகளின் 7வது சுற்று இன்று இஸ்லாமாபாத்தில் உள்ள பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சில் நிறைவடைந்தது. 2020ஆம் ஆண்டு டிசம்பரில் நடத்தப்பட்ட சந்திப்பின் பின்னர் 3 ஆண்டுகளுக்கு மேலான இடைவெளியில் இந்த ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனைகள் வெளிவிவகார அமைச்சர் அருண் விஜயரத்ன மற்றும் பாகிஸ்தானின் வெளிவிவகார செயலாளர் முகமது சிரஸ் சஜாத் ஹாசி ஆகியோரால் இணைந்து நடத்தப்பட்டன. பொருளாதாரம் மற்றும் வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு, கல்வி, கலாச்சாரம், ஊடகம் மற்றும் விளையாட்டு, தூதரக விவகாரங்கள், விவசாயம் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன. லெபனானில் தங்கியிருக்கும் பிரித்தானிய நாட்டு மக்களை உடனடியாக அந்த நாட்டை விட்டு வெளியேறுமாறு பிரித்தானிய அரசு வலியுறுத்தியுள்ளது. இஸ்ரேல் நாட்டுடனான மோதல் எந்நேரமும் மோசமடையலாம் என்பதால் லெபனான் நாட்டில் இருக்கும் பிரித்தானியர்கள் உடனடியாக அந்த நாட்டை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். இது தொடர்பில் பிரித்தானிய வெளியுறவு செயலாளரான டேவிட் லாமி தெரிவிக்கையில், லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் தரைவழி மற்றும் வான்வழி தாக்குதல் அவ்வப்போது நடந்து வருவதாகவும் நிலைமை எப்போது வேண்டுமானாலும் மோசமாகலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து வகையான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளும் வகையில் தயாராக இருக்குமாறு வெளியுறவு அலுவலக தூதரக குழுவினரை கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த பதட்டம் மேலும் அதிகரிக்குமானால் லெபனானில் இருக்கும் அனைவரையும் வெளியேற்றுவது தொடர்பில் பிரித்தானிய அரசு உறுதியளிக்க முடியாது. மக்கள் பாதுகாப்பான இடங்களில் பதுங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று அவர் கூறியுள்ளார். ஆகவே லெபனானில் இருக்கும் பிரித்தானியர்களுக்கு என்னுடைய செய்தி ஒன்றுதான், உடனடியாக வெளியேறுங்கள் என டேவிட் லாமி வலியுறுத்தியுள்ளார்.